பிரியமானவர்களே, அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி உங்களை சந்திக்கிற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 105வது சங்கீதம் 22வது வசனம். Psalms 105 verse 22. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். நான் விசுவாசிக்கிறேன், யோசேப்பை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ரொம்ப வேதனை அனுபவித்தார். ஆனா ஒரு காலம் வந்தது, ஆண்டவர் எப்படி மாற்றினார் என்றால் அவரை ஒரு அதிபதியாய் மாற்றினார், உயர்த்தினார். நான் விசுவாசிக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் இல்லை, இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள் நீங்க அநேக பிரயாசங்கள் பட்டிருக்கலாம், எந்த ஒரு உயர்வை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நீங்க விசுவாசிங்க, உங்க கம்பெனியில நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார்கள், உங்களுடைய வீடுகளில் உங்களை உயர்த்துவார்கள், உங்களை அதிகாரியாய் மாற்றுவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய சேலரி ஆகட்டும், உங்களுடைய ப்ரொமோஷன் ஆகட்டும், இந்த நாளில் இந்த தடைகளை நீக்கி உங்களுக்கு அந்த ஆர்டர் காணும்படியாய் செய்வார். இந்த நாளில் உங்கள் கையில் வந்து நிச்சயமாக ஆர்டர் கையில் இருக்கும். இல்லாவற்றில் ஏதாவது ஒரு அவார்டு நீங்கள் வாங்குவீங்க, ஏதாவது ஒரு உயர்வு நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் அப்படியாக இந்த நாளை வைத்திருக்கிறார். இந்த நாளை விசுவாசிங்க, பிசினஸ்லையும் ஒரு உயர்வை பார்ப்பீங்க. ஸோ கடந்த மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் அது விசேஷமாக இந்த நாளில் உங்கள் ப்ராஃபிட்டில் 1% அதிகமாச்சும் இருக்கும். அப்படியே கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அதை கர்த்தரே செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். யோசேப்பின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். ஒரு காலத்துல கண்ணீர் விட்டோம், ஒரு காலத்துல அழுதோம், உண்மையாய் உழைத்தோம், ஆனால் எங்களுக்கு உயர்வு கிடைக்கவில்லையே என்று யோசித்தோம். ஆனால் அதற்கேற்ற பலனை ஆண்டு இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீர். அந்த வியாபாரத்தில் உயர்வை காணட்டும், வேலையில உயர்வை பார்க்கட்டும், எல்லாவற்றிலும் உயர்வை பார்க்கட்டும். அப்பா, எல்லா தீங்கைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நிறைவாய் தரவிடமா செபிக்கிறேன். வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டிலிருந்து வேலை செய்கிற பிள்ளைகள் இந்த நாளில் ப்ரமோஷனை பார்க்கட்டும், இன்கிரிமெண்டை பார்க்கட்டும், ஆண்டவரே பர்மனன்ட்டை பார்க்கட்டும், ஆண்டவரே ஜாப் கன்ஃபர்மேஷனை பார்க்கட்டும், ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அந்த ஐக்கிய பார்க்கட்டும். அப்பா, அப்படியே அவர்களை உயர்த்துங்க. ஆண்டவரே வீடுகளில் இருக்கிற எல்லா பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. எல்லாம் நிறைவாய் நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே பர்த்டே வெட்டிங் அனுசரிக்க எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. பிரசவத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். இதனால சால்வேஷன் டிவியை காத்துக் கொள்ளுங்கப்பா. அவர் தேவையில் எல்லாம் சந்திங்க. அந்த 1200 பேர் எழுப்புங்க. சேட்டலைட் தேவையில் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. மகிமையான காரியங்களை செய்யப்பா. ஆலயத்துக்கு அநேகரை கொண்டு வாங்கப்பா. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ஒரு பெரிய அறுவடை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. இனி கர்த்தர் உயர்வை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எங்களுக்கு தெரிவியுங்கள். God bless you.